இந்த டேபிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேபிள் வந்து எப்படி உருவாச்சு அதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஹெட்டிங் என்ன போட்டுங்க அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னு போட்டுங்க. தனிம வரிசை அட்டவணை உருவாதல், அவ்வளவுதான். அல்லது அது என்னது அந்த வரையறை, வேற ஒன்று. இப்போ நான் படிக்கிற டேபிள் இருக்குல்லப்பா, இந்த டேபிள் முதல்ல இருந்தே இப்படியெல்லாம் இருக்காது. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு இது டிராபேக் இருக்கும், அது ஒரு அப்டேட் நடக்கும். அடுத்த ஒரு டேபிள் கண்டுபிடிச்சிருப்பேன், அதுல ஒரு டிராபேக். அப்படியே படிப்படியா டெவலப் பண்ணி வந்த டேபிள் தான் என்னது இந்த பீரியாடிக் டேபிள். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் யார் ஆர்டர்ல வந்தது படிக்க போறோம் நம்ம. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவாய்சியர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மொத்த எலிமெண்ட்ஸையுமே அவர் எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னா மெட்டல்ஸ் தனியா, நான் மெட்டல்ஸ் தனியா. ஃபர்ஸ்ட் இவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு டேபிளை கிரியேட் பண்றாரு. மெட்டல்ஸ் ஃபுல்லா ஒரு பக்கம், அன்மெட்டல்ஸ் ஃபுல்லா ஒரு பக்கம் பிரிக்கிறாரு. ஆனா அப்படி பிரிச்சாலும் அது அடுத்தடுத்து கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ண முடியல அப்படின்னா அதுல இருந்து நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டை எடுத்து படிக்கும் போது நமக்கு பெருசா என்ன இல்லை, வந்துட்டு சாட்டிஸ்பாக்டரியா இல்லை. சரியா? இதுக்கடுத்து யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா டாபர்னியர் வருவார். சரியா? இவர் என்ன சொல்றாரா அப்படின்னா லா ஆஃப் ட்ரையட்ஸ். நமக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட், டாபர்னியர் வந்து சொன்ன லாக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் ட்ரையட்ஸ். அவ்வளவுதான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ரேண்டமா 2 எலிமெண்ட் எடுத்துக்கங்க. சரியா? 2 எலிமெண்ட் எடுத்துட்டு இந்த 2 எலிமெண்டோட அட்டாமிக் மாஸோட ஆவரேஜ் என்னவோ அது எந்த எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் மாஸா இருக்கோ அதை கொண்டு வந்து என்ன பண்ண அப்படின்னா நடுவுல போட்டுருன்னு சொல்லுவார். இன்னுமே இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் லித்தியம் எடுத்துக்கிறாரு, இன்னொன்னு பொட்டாசியம் எடுத்துக்கிறாரு. இந்த ரெண்டுக்கு அட்டாமிக் மாஸ் பார்த்தா அதுக்கு 7, இதுக்கு 39. இதோட ஆவரேஜ் வந்து என்னது? ஆவரேஜ்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு பேர் தான் ஆவரேஜ். 39 + 7 என்னது? 46 / 2 அல்லது 23. அப்ப 23 எந்த எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் மாஸா வருதோ அதை கூட என்ன பண்ணி ரெண்டுக்கு வந்துட்டு நடுவில் கொண்டு வச்சிருக்குன்னு சொல்லுவார். இப்படி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவார். 2 எடுத்துக்க, அந்த அட்டாமிக் மாஸோட ஆவரேஜ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது எந்த எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் மாஸா வருதோ அதை கொண்டு என்ன பண்ணிருங்க நடுவில் போட்டுருங்கன்னு சொல்லுவார். சரி, இப்ப கவனிங்க. அதே மாதிரி இன்னொரு எலிமெண்ட் இருக்கு, ஏன்னு ஒண்ணு, இன்னொரு எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பின்னு ஒண்ணு இருக்குது. சரியா? இப்ப இதுக்கு அட்டாமிக் மாஸ் 40 இருக்குது, இதுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 6 இருக்குது. இதோட ஆவரேஜ் என்னது? அதே 23 தானே வரும். 23 நம்ம சோடியம் கொண்டு நம்ம இங்கே வச்சுட்டோம் நம்ம வந்துட்டு. அப்ப இந்த இடத்துல நம்ம எந்த எலிமெண்ட் வைப்போம்? நம்ம வைக்கிற எலிமெண்ட் இருக்கா? அப்ப இந்த மாடல் என்ன மாடல் அப்படின்னா ஃபெயிலியர் மாடல். மீனிங் புரியுதா? இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 2 எலிமெண்ட் ரேண்டமா எடுத்துக்க, 2 எலிமெண்ட் அட்டாமிக் மாஸோட ஆவரேஜ் என்ன வருதோ அந்த ஆவரேஜ் வேல்யூ எந்த எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் மாஸா இருக்கோ அதை கொண்டு என்ன பண்ணிரு நடுவில் வச்சிருன்னு சொல்லுவாரு. இப்ப இங்க 39, 7 எடுத்திருக்கோம், 46, ஆவரேஜ் 23, 23 சோடியம் இங்க வச்சிடும் நம்ம. அதே மாதிரி இன்னொரு எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் மாஸ் 40 இருக்கு, இன்னொன்னுக்கு 6 இருக்கு. இதோட ஆவரேஜ் எவ்வளவு? அதுவும் 46, 23 தான். அப்ப 23 சோடியம் நம்ம இங்க வச்சுட்டோம். அப்ப இங்க என்ன வைக்கிறதுக்கு என்ன இல்லை, நமக்கு வந்து எலிமெண்ட் இல்ல. அவ்வளவுதான் பிரச்சனை நம்மளுக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அடுத்து லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். இதை யாரு கொண்டு வந்திருப்பா அப்படின்னா நியூலாண்ட். இவர் கொண்டு வந்திருப்பாரு, ஜான் நியூலாண்ட். இவர் என்ன சொல்றாரு, ஆக்டேவ்ஸ் என்னப்பா மீனிங்? ஆக்டானா என்னது? ஆக்டானா 8. தெரியுமா தெரியாதா? ஆக்டானா 8. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 3, 4, 5, 6, 7 எலிமெண்ட்டை நீங்க ரேண்டமா எடுத்துக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்க. இங்க 8ஆவதா ஒரு எலிமெண்ட் வைக்கிற பாத்தியா, அந்த எலிமெண்ட் எப்படி இருக்குன்னு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருக்கும் பாத்தீங்களா, இந்த சேம் ப்ராப்பர்ட்டி எந்த எலிமெண்ட்டுக்கு சேமா ஒத்து போகுதோ அதை கொண்டு என்ன போட்டுரு இந்த 1ஆவதுக்கு கீழே வை. இப்ப இங்க 2ஆவதா ஒரு எலிமெண்ட் இருக்குமா, இதோட ப்ராப்பர்ட்டி சேமா எதுக்கு இருக்கோ அதை கொண்டு என்ன பண்ணு 2ஆவது கீழே வை. இப்படி என்ன பண்ணுவாருன்னா அரேஞ்ச் பண்ணி வைப்பாரு. இப்போ இதுக்கு கீழே என்ன ஒன்று வரும் பாத்தீங்களா, ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கிறது இங்கே வச்சுட்டோம், அப்புறம் திரும்ப இந்த இடத்துல எப்படி வைக்க முடியும்? எலிமெண்ட் சேமா ஒரு ப்ராப்பர்ட்டி வருமா? அப்ப இந்த மாடல் என்ன மாடல் அப்படின்னா ஃபெயிலியர் மாடல் தான். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதுக்கு அடுத்து யாரு வருவா அப்படின்னா லோத்தர்மேரோட கிராஃபிக்கல் மாடல் வரும். சரியா? அவர் என்ன சொல்லுவாருன்னா கிராஃப் மாதிரி போட சொல்லுவார். அட்டாமிக் மாஸ்க்கும் அட்டாமிக் வால்யூமுக்கும் ஒரு கிராஃப் மாதிரி போடுங்க. அந்த கிராஃப்ல வந்துட்டு அட்டாமிக் மாஸ்க்கும் அட்டாமிக் வால்யூமுக்கும் கிராஃப் மாதிரி போடுங்க, எலிமெண்ட் அரேஞ்ச் பண்ணி கிராஃப் மாதிரி போடுங்க. இந்த கிராஃபோட வேல்யூ எப்படி இருக்கோ நீங்க எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க அப்படி எழுதிருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாடலும் ஃபெயிலியர் மாடல் தான். இதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் மாடல்னு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள் தான். இவர் என்ன சொல்றாரு, நீங்க எதுவும் பெருசால எதுவும் என்ன பண்ண தேவையில்லை, கனெக்ட் பண்ண தேவையில்லை. நீங்க எல்லா எலிமெண்ட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா
அட்டாமிக் மாஸோட அசெண்டிங் ஆர்டர்ல என்ன பண்ணிருங்க அப்படின்னா வரிசையை அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து என்னது முத வந்துட்டு சக்சஸா வந்த மாடல். இதுக்கடுத்து வந்த டேபிள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்க அட்டாமிக் மாஸ் படி எழுத வேணாம், நம்ம அட்டாமிக் நம்பரை வச்சு எழுதுனா நம்மளுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க டேபிள் வந்துட்டு அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. மீனிங் புரியுதா? அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜன் 1, ஹீலியம் 2, லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் வரிசை எதை பேஸ் பண்ணி எழுதிருப்பாங்க ஃபுல்லாமே வந்துட்டு அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி எழுதுறது என்னது இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இதை கொண்டு வந்தவர் யாரா அப்படின்னா அவர் பேர் என்னது ஜான் மோஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுத? டேபிள் உருவான கதை தெரியுதா? ஃபர்ஸ்ட் லெவாய்சியர் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து டாபர்னியரோட லா ஆஃப் ட்ரையட்ஸ் ஃபெயிலியர் முடிஞ்சிருச்சு. அடுத்து நியூலாண்டோட லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து லோத்தர் மேயரோட கிராஃபிக்கல் மாடல். அடுத்து மெண்டலிவ்ஸ் டேபிள் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணியிருக்கும். அடுத்து 6வது மாடர்ன் டேபிள் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணியிருக்கும். இதை சொன்னவர் யாரு? சொன்ன ஒரு பேரு ஜான் மோஸ்லி. இவ்வளவுதான் பாயிண்ட். இதையே கேட்டிருக்கேன். மெண்டலிவ்ஸ் டேபிள் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணியிருக்கும். மாடர்ன் டேபிள் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணியிருக்கும். அவ்வளவுதான் பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட் மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க என்ன பண்ணுங்க வரிசையா ஃபர்ஸ்ட் டேபிள் உருவான கதையை தெரிஞ்சுக்கங்க. புரியுதா புரியலையா? இதுல இருந்து எழுதுங்க அப்படியே எவல்யூஷன் போட்டுங்க. எவல்யூஷன் என்ன மீனிங்? எவல்யூஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள். தனிம ஒரு அட்டவணை உருவான கதை தான் என்னது இது. வருஷம் தேவையில்லைப்பா, நீங்க என்ன பண்ணிக்கங்க அந்த கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் லெவாய்சியர் வராரு. லெவாய்சியர் என்ன பண்றாரு மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஈஸியான ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிச்சீங்க அதை வந்துட்டு எழுதிச்சீங்க. அவ்வளவுதான். மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் ரெண்டா பிரிக்கிறார் அவர். அவ்வளவுதான். உலோகங்கள் அலோகங்கள் என்ன பண்றாரு ரெண்டு பிரிவா பிரிக்கிறார் அவர். அவ்வளவுதான். மெட்டல்ஸ்னா உலோகங்கள், நான் மெட்டல் என்னது அலோகங்கள். மொத்த கதையில எழுதாதீங்கப்பா, சும்மா சிம்பிளா என்ன பண்ணுவீங்க லெவாய்சியர் இப்படி பிரிக்கிறார். அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சா போதும். அடுத்து போலாமா? அடுத்து வந்துட்டு லா ஆஃப் ட்ரையட்ஸ். லா ஆஃப் ட்ரையட்ஸ் சொன்னவர் யாருன்னா அவர் பேர் என்னது டாபர்னியர். அந்த வார்த்தை தெரிஞ்சா போதும். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தேவையில்லை உங்களுக்கு, அது புரிஞ்சுன்னா போதும். லா ஆஃப் ட்ரையட்ஸ் சொன்னவர் யார் டாபர்னியர் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இதை வேணா சும்மா எக்ஸாம்பிளுக்கு எழுதிச்சேங்க. பிராக்கெட் வேணா என்ன போட்டுங்க அட்டாமிக் மாஸோட ஆவரேஜ்னு மட்டும் போட்டுங்க. அப்போனா உங்களுக்கு அடுத்த தடவை வச்சு ஆப்ஷன்ல கேட்டால் கூட என்ன புரியும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அட்டாமிக் மாஸோட ஆவரேஜ் வச்சு எடுக்கிற மாடல் தான் வந்து என்னது த லா ஆஃப் ட்ரையட்ஸ். அவ்வளவுதான். மும்மை அடுக்குகளாக வரிசைப்படுத்தினார். எதை பேஸ் பண்ணி அட்டாமிக் மாஸோட ஆவரேஜ். ஆவரேஜ்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க மீன், மீடியன், மூடு, ஆவரேஜ். அடுத்து என்ன லா வருது லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். நியூலாண்டோட லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். இவர் என்ன சொல்றாரு அப்படி இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸ் அப்படி என்ன பண்ணிக்க ரேண்டமா எழுதிச்சங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க இருக்கு பாருங்க இந்த வார்த்தை. அவ்வளவுதான். ரிப்பிட்டேஷன் ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இன் எவ்ரி 8th எலிமெண்ட். அந்த 7 முடிச்சு 8வதா ஒன்று ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும் இந்த 1 8க்கும் சேமா இருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அரேஞ்ச் பண்ண சொல்லுவார் அவர். அவ்வளவுதான். நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது யாரு லா ஆஃப் ஆக்டேவ் சொன்னது யாரு அப்படின்னா நியூலாண்ட். இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கப்புறம் என்னது அந்த எலிமெண்ட்ஸ் என்ன பண்றாரு அரேஞ்ச் பண்ணி என்ன பண்றாங்க ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அது கீழே எழுதுறாங்க அவங்க. அவ்வளவுதான். ஒவ்வொரு குரூப்ல அவர் என்ன பண்ணுவாரு 7 எலிமெண்ட் வைக்கிறாரு. அது கீழே 8வதா ஒன்று வரும்போது அது எப்படி வரும் 1வதுக்கும் 8வதுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி பார்த்து செட் பண்ணணும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த கதையில எழுத வேணாம். 1வதுக்கும் 8வதுக்கும் 1 இருக்க மாதிரி எழுதிருப்பேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து லோத்தர் மேயரோட என்னது தனிமை கிராஃபிக்கல் மாடல். அவ்வளவுதான். லோத்தர் மேயரோட கிராஃபிக்கல் மாடல். இந்த ஆர்டர் நம்ம ஆர்டர் வரிசையா தெரிஞ்சுக்கங்க.
அது மூணாவது அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவாய்சியர், அடுத்து டாபர்னியர், அடுத்து நியூலாண்டு. இது வந்து என்னது லோத்தர் பேர் வந்து எத்தனாவது மாடலு? 4வது கிராஃபிக்கல் மாடலு. கிராஃப் வச்சு என்ன பண்ணியிருப்பாரு? அரேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பாரு. அடுத்து மெண்டலிவ்ஸ் டேபிள், இதான் முக்கியமானது. எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? அட்டாமிக் மாஸ், அணு எடையை பேஸ் பண்ணி இருக்கும். மெண்டல் வகைப்பாடு அணு எடையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னு போட்டுக்காங்க. இந்த இருக்கு பாரு, மெண்டலின் வகைப்பாடு. அட்டாமிக் மாஸ்னா என்னது? அணு எடை. அணு எடையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னு போட்டுக்க. அடுத்து மாடர்ன் டேபிள் எதை பேஸ் பண்ணியிருக்கும்? அட்டாமிக் நம்பர், அணு எண்ணை பேஸ் பண்ணியிருக்கும். படிக்கிற டேபிள் எல்லாமே என்ன டேபிள்? அது வந்துட்டு அதான் மாடர்ன் பீரியடிக் டேபிள். எதை பேஸ் பண்ணியிருக்கும்? அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ ஹைட்ரஜனுக்கு 1 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 1 வந்து என்னது? ஹைட்ரஜனுக்கு 1 இருக்கா இங்க? இது அட்டாமிக் மாசா அட்டாமிக் நம்பரா? அது ஹைட்ரஜனுக்கு 1 இருக்குல்ல, இங்க 2 இருக்கா, இங்க 3 4 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இது அட்டாமிக் மாசா அட்டாமிக் நம்பரா? அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜனுக்கு 1, ஹீலியமுக்கு 2, லித்தியமுக்கு 3, பெர்லியமுக்கு 4, போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அடுத்து என்னது? ஃப்ளோரின், நியான், சோடியம், மெக்னீசியம், வரிசையா வருது ஃபுல்லா. சரியா? அடுத்து மாடர்ன் டேபிள் சொன்னது யாரு? அவர் பேரு ஜான் மோஸ்லி. எழுதிங்க. மாடர்ன் டேபிள் சொன்னது வந்து யாருன்னா ஜான் மோஸ்லி. எதை பேஸ் பண்ணி இருக்கும்? அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கும். அணு எண்ண அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, அவ்வளவுதான். அட்டாமிக் நம்பர்னா என்னது? அணு எண், அவ்வளவுதான். அடுத்தது போலாமா? ரைட்டா? அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னு போட்டுங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீரியாடிக் டேபிள். எப்பவுமே ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளுக்கு 2 விஷயம் முக்கியமானது. என்னென்ன வேணும்? இப்போ கம்ப்யூட்டர்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது என்ன கேட்கும் தெரியுமா? என்ன கேட்கும்? எத்தனை ரோஸ் வேணும், எத்தனை காலம் வேணும், அவ்வளவுதான் கேள்வி. கரெக்டா? இதுக்கு பேரு ரோஸ், ஹரிசாண்டல் ரோஸ். இதுக்கு பேரு காலம், இதுக்கு பேரு ரோ. கரெக்டா? இதுக்கு பேரு காலம். நம்ம டேபிள்ல இதே மாதிரியே டேபிள் தெரியுதா? இந்த ஹரிசாண்டல் ரோஸ், வெர்டிகல் காலம். சரியா? இந்த ஹரிசாண்டல் ரோஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிகல் காலம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்பாங்க. தொடர் தொகுதின்னு சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் ரோஸ்க்கு பேரு பீரியட்ஸ், வெர்டிகல் காலம்க்கு பேரு குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பீரியட் இருக்கா இங்க? நம்ம டேபிள்ல எத்தனை பீரியட் இருக்குது? எத்தனை பீரியட் இருக்குது? 7ஆ? 7 8ஆ? எத்தனை பீரியட்? பீரியட்னா ஃபர்ஸ்ட் என்னது? ஹரிசாண்டல் ரோஸ், இதுக்கு பேரு தான் பீரியட்ஸ். எத்தனை பீரியட் இருக்கு? கணக்கு தெரியுதா தெரியல உங்களுக்கு? 7 பீரியட் தானே இருக்கு. அப்படியே எவ்வளவு யோசிக்கிறீங்க? கீழே உள்ள 2 கணக்கு இல்லை, அது வந்துட்டு எத்தனை காலம் இருக்குது, எத்தனை குரூப்ஸ் இருக்குது? கணக்கு தெரியுதா தெரியலையா? எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் பவர் செக் பண்ணணும். எத்தனை குரூப் இருக்குது? 18 குரூப் இருக்கு. தெரியுதா? அங்க நம்பர் மேல போட்டிருக்க, ஹீலியம் 18 போட்டிருக்க. தெரியல உங்க கண்ணுக்கு? அதான் கேட்ச் பண்ணியா நீனு? ஹீலியமுக்கு மேல 18th குரூப் போட்டிருக்காங்க பாருங்கப்பா. இது ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் 3 to 12, 13, 15, 16, 17, 18. இது வந்து என்னது? இது பீரியட்ஸ். மொத்தம் 7 பீரியட். 7 பீரியட். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அதை பார்த்தா அடுத்து பார்ப்போம் நம்ம வந்துட்டு. அவ்வளோதான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேபிள்ல ஹரிசாண்டல் ரோஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிகல் காலம்க்கு பேரு குரூப்ஸ் அப்படின்பாங்க. தமிழ்ல இருக்கான்னு பார்க்குறேன். தொடர் தொகுதி இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு, பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எழுதுங்க. ஹரிசாண்டல் ரோஸ்க்கு பேரு பீரியட்ஸ், வெர்டிகல் காலம்க்கு பேரு குரூப்ஸ். மொத்தம் 7 பீரியட் இருக்கும். எத்தனை குரூப்ஸ் இருக்கும்? 18 குரூப் இருக்கும். இதுவே ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, வெர்டிகல் குரூப் ஒரு கொஸ்டின். பீரியட் டேபிள்ல வெர்டிகல் காலமோட பேர் என்ன கேட்டிருந்தாங்க? பேர் என்னது? குரூப்ஸ். அவ்வளவுதான், தொகுதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இதாப்பா முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா 2 எலிமெண்ட் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் பீரியட். கவனி, இங்க கவனிங்க எல்லாருமே வந்துட்டு. ஃபர்ஸ்ட்
பீரியட் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 2 எலிமெண்ட் இருக்கு கரெக்டா? இது ஒன்று இது ஒன்று. செகண்ட் பீரியட்ல 8 எலிமெண்ட் இருக்கும் தெரியுதா? இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கும். தேர்ட் பீரியட்ல என்ன இருக்கும்? 8 எலிமெண்ட் இருக்கு தெரியுதா? இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷார்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4, 5, 6 இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 18 எலிமெண்ட் இருக்கும், இதுல 18 இருக்கும், இதுல 32 எலிமெண்ட் இருக்கும். இதை வந்து லாங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. 7வது பீரியட் வந்து இன்கம்ப்ளீட் பீரியட் சொல்லுவாங்க. புதுசாக சேர்க்கறத ஃபுல்லாக எங்கே அப்டேட் பண்ணுவாங்க? 7வதுல அப்டேட் பண்ணுவாங்க. மீனிங் புரியுதா? அதை வந்து எப்போ இன்கம்ப்ளீட் பீரியட்னு சொல்லுவாங்க. தெரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு எழுதுங்க. இதுல 2 எலிமெண்ட் இருக்கும், இதுல 8 எலிமெண்ட் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பீரியட் பாருங்க, இங்க 1 இருக்கு, அதுக்கடுத்து என்ன இருக்கும்? இங்க 1 இருக்குது. கரெக்டா? இதை வந்து 2 எலிமெண்ட் தான் இருக்கும். ரெண்டாவதுல பாருங்க, இங்க 2 இருக்கு, அங்க 6, 8. மூணாவதுல இங்க 2 இருக்கு, அங்க 6 இருக்கு, 8. இது வந்து ஷார்ட் பீரியட். இது வந்து 18, 18, 32. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் பீரியட். 7வது வந்து இன்கம்ப்ளீட் பீரியட் எழுதிங்க. தமிழ்ல எடுத்து காமிக்கிறேன். என்னாச்சு? எழுதுங்க எழுதுங்க. அடுத்து இன்னொரு குழப்பம் வர, அப்புறம் சொல்றேன் நான். இதுவும் அது ஒன்னா தானே இருக்கு. 32 வந்துச்சு தானே, அப்புறம் சொல்றேன் நான். பின்னாடி ஒரு கதை இருக்கு, அதுக்கு ஒரு கதை இருக்கு. பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது, நடுவுல எங்க காணாம போச்சுன்னா கீழே பிரிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதான். தெரியுதா? இங்க 56 தான் இருக்கும், 57ல இருந்து 71 வரைக்கும் கீழே கொடுத்துருப்பாங்க இடம் பத்தாம. இதுவும் இதுக்குள்ள வரக்கூடியதான், அதான் அது 32 எலிமெண்ட். எழுதிட்டீங்களாப்பா? அடுத்து போலாமா? எழுதியாச்சா? தமிழ் எழுதி சீக்கிரம் அப்படியே. கிடைமட்ட வரிசையை வந்து என்ன சொல்றாங்க? தொடர்னு சொல்லுவாங்க. செங்குத்தை வந்து என்ன சொல்லுவாங்க? தொகுதின்னு சொல்லுவாங்க. அதான் ஹரிசாண்டல் ரோஸ் பீரியட்ஸ், வெர்டிகல் குரூப்ஸ். இந்த பக்கம் உள்ளதா? அது அதுக்கப்புறம் எழுதுங்க, ஃபர்ஸ்ட் இது எழுதி முடியும். அது தமிழ்ல காமிச்சு இங்கிலீஷ்ல காமிச்சு முடிச்சு அப்புறம் சொல்லும்போது இந்த பக்கம் எழுதிக்கலாம். தொடர் தொகுதி ஃபர்ஸ்ட் எழுதிட்டாங்க, அவங்க எழுதிட்டாங்கல்ல. எழுதுனவங்க என்ன பண்ணணும்? நடத்தினதை எடுத்து படிச்சுட்டு இருக்கணும், அதான் முக்கியம். இது சிறிய தொடர்னு சொல்லுவாங்க, இது வந்து என்னது? பெரிய தொடர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்னது? குரூப்ஸா? பீரியட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப். ஃபர்ஸ்ட் குரூப் இருக்கு பார்த்தீங்களா? இங்கே கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எது? இது ஆரம்பிக்குதா? இதுக்கு பேர் அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் குரூப்புக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா? இது ஃபுல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 13th குரூப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா போரான் ஃபேமிலி. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யார் ஆரம்பிக்கிறா? போரான் ஆரம்பிக்குது, அப்போ போரான் ஃபேமிலி. 14th குரூப் என்ன ஃபேமிலியா இருக்கும்? நோட்டை பார்க்க இங்க பாருங்க, என்ன ஃபேமிலியா இருக்கும்? கார்பன் ஃபேமிலி. 15th குரூப் என்ன ஃபேமிலி? நைட்ரஜன் ஃபேமிலி. 16th குரூப் ஆக்சிஜன் ஃபேமிலி அல்லது சால்கஜன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. 17th ஹாலஜன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரின், குளோரின், புரோமின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 18th குரூப் இதான் உங்களுக்கு தெரிஞ்சது ஈஸி, என்னது? நோபல் கேஸ் அல்லது இனர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா? ஒவ்வொரு குரூப்போட பேர் தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் குரூப்போட பேரு அல்கலி மெட்டல்ஸ், செகண்ட் குரூப்போட பேரு அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், 3 to 12 என்ன சொல்லுவாங்க? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லையா? கார உலோகங்கள். இது வந்து கார மண் உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இடைநிலை தனிமங்கள் நடுவில் உள்ளது. போரான் குடும்பம், கார்பன் குடும்பம், நைட்ரஜன் குடும்பம், ஆக்சிஜன் குடும்பம், ஹாலஜன் குடும்பம், மந்த வாயுக்கள். அவ்வளவு அடுத்து காமி பண்ண உனக்கு அடுத்த ஸ்லைட்ல. சிலது இல்லாம இருக்கு, நான் சொல்றதா எழுதிக்கலாம் அப்படியே. முதல் தொகுதி கார உலோகங்கள் எழுதிக்க. ரெண்டாவது கார மண் உலோகங்கள் எழுதிக்க. 3 to 12 எழுதிக்க. அடுத்து நான் மிச்சத்தை சொல்றேன், அப்புறம் எழுதிக்கலாம். அடுத்து 13th போட்டு என்ன போட்டுக்க? போரான் குடும்பம்னு எழுதிக்க. 13th வந்து போரான் குடும்பம். 14th கார்பன் குடும்பம். 15th நைட்ரஜன் குடும்பம். 16th இங்க இருக்கு பாரு, அப்படியே சால்கஜன் குடும்பம் அல்லது ஆக்சிஜன் குடும்பம் போட்டுக்க. சால்கஜன் அல்லது ஆக்சிஜன் ஃபேமிலி. 17th வந்து ஹாலஜன் குடும்பம்.
18th வந்து மந்த வாய்க்கால். இதுல இந்த கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த கலர் உங்களுக்கு தெரியுது ஏதாச்சும்? இந்த கலர்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னது அதெல்லாம்? மெட்டலாய்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், அர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம், பொலோனியம் எல்லாமே மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லியிருக்கேன். சொல்லியிருந்தேன்னா சொல்லலையா? ரைட்டா? ரைட். இப்போ இங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கங்க. குரூப் 1 and 2 இருக்கு பாத்தீங்களா? குரூப் 1 and 2 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எழுதுங்க என்னன்னு சொல்றேன். 13 to 18 வந்து பி பிளாக் எலிமெண்ட், 3 to 12 எல்லாமே ஸ்மால்ல போட்டுக்கங்க. கேபிட்டல்ல வராது, எல்லாமே ஸ்மால்ல வரும். லாங்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா. எழுதுங்க என்ன ரீசன் நான் சொல்றேன். ரைட்டிங்களா? SPDF. தமிழ்ல எழுதுறா. இந்த பாயிண்ட் முதல்ல ரெண்டாவது தொகுதி வந்து என்னது எஸ் தொகுதி உலோகங்கள்னு சொல்லுவாங்க. 3ல இருந்து 12 வரைக்கும் என்னது 13 to 18 பி. இப்படி எழுது. இதை ஒன்று எழுது SPDF. இந்த 4 பாயிண்ட்டை வரிசை எழுதிக்க அப்படியே. ஓகேவா? இந்த SPDFன்னு சொல்றாங்களப்பா, இதான்ப்பா சப் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால். பார்த்துருக்கீங்களா? எலக்ட்ரான்ஸோட அக்குமுலேட் ஆகுறதுக்கு பேர் தான் KLMNங்கிறது செல் சொல்லுவாங்க. SPDFங்கிறது சப் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? முள்ளெல்லாம் போக தேவையில்லை. சரியா? எஸ் ஆர்பிட்டால்ல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். பி ஆர்பிட்டால்ல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 6 எலக்ட்ரான் இருக்க முடியும். டி ஆர்பிட்டால்ல பார்த்தீங்கன்னா 10 இருக்க முடியும். எஃப்ல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 14 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். SPD அப்படிங்கிறது ஒரு வீடு மாதிரி. அந்த வீட்டில் எஸ்ன்னு ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு எத்தனை பேர் தங்க முடியும்? 2 பேர் தான் தங்க முடியும். அது மாதிரி தங்க முடியாது. பில 6 பேர், டில 10, எஃப்ல 14. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கங்க. கீழே நோட்னு போட்டு ஒரு ஓரமாக எழுதிக்கங்க. எஸ் ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன முடியும்? 2. பில 6. என்ன ஒரு எக்ஸாம்பிள் டில எத்தனை கேட்டிருந்தாங்க? டி ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும்னு கேட்டிருந்தாங்க. எத்தனை இருக்க முடியும்? 10. அவ்வளவுதான். எஃப்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 14. இந்த SPDF இது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். சரியா? இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருப்போம். ஞாபகம் இருக்கா இருக்காச்சும்? நம்ம அங்கே தான் போக போறோம். இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. நான் வரைஞ்சதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எதையோ ஒன்று எழுதி போட்டு எதையோ ஒன்று வரைஞ்சேன்னு இல்லை. நான் வரைஞ்சதை தெளிவாக கவனிங்க. என்ன கவனிச்சிங்க இதில்? இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த 2 ஒண்ணா 2 வேற வேறையா? எப்படி 2 வேற வேறன்னு சொல்றீங்க? இந்த 2 ஒண்ணா இல்ல 2 வேற வேறையா? அந்த இதுக்கு எப்படிடா வர்றது திரும்பவும்? இதுவும் இதுவும் ஒண்ணா வேற வேறையா? எந்த எதுல டிஃபரன்ஸ் வேற வேறன்னு சொல்றீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு இல்லாதது இதுல என்ன இருக்கு? கம்ப்ளீட்டா ஏன்னா இது தப்பு. கட்டிங் வந்து எப்பவுமே இப்படிதான் எடுத்துட்டு வரணும். ரிட்டர்ன் நான் போறப்ப எம்டியா தான் போகணும். திரும்ப கட்டு இங்க இருந்து எடுத்துட்டு வரணும். ரிட்டர்ன் வந்து எம்டியா போகணும். என்ன பண்ணிடக்கூடாது? இங்க ஆரம்பிச்சு இங்க போய் இப்படி வந்துடக்கூடாது. இப்படி மீனிங் புரியுதா?
தெரியுதா? இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கேன், ரிட்டர்ன் எப்படி போயிருக்கேன், எதுவும் எடுக்கல, திரும்ப அடுத்த கட்டு இங்க எடுத்திருக்கேன், ரிட்டர்ன் எம்டியா போயிருக்கேன், திரும்ப அடுத்த கட்டு இங்க எடுத்திருக்கேன், ரிட்டர்ன் எம்டியா போயிருக்கேன். தெரியுதா? இதுதான் முக்கியமானது. என்ன பண்ணக்கூடாது, எழுதி முடிச்சுட்டு 1Sல ஆரம்பிச்சு 2Sல போயிட்டு 2Pல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, இப்படி போட்டக்கூடாது. புரியுதா? இப்ப இதை வரிசையா சொல்லுங்க, என்னென்ன இருக்கு வரிசையா. 1S, அடுத்தது அந்த ஆரம்ப மார்க் வரிசையிலே போங்க, அடுத்தது அடுத்து அடுத்து இருக்கட்டும், அவ்வளவு. இ வரைக்கும் எல்லாம் போகாது, டிஎஃப் வரைக்கும் தான் வரும். சரியா? அதுலயே 5 6 போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஆர்டர்ல இருக்கா? இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு எலிமெண்ட் இருக்கு, அந்த எலிமெண்ட் அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 10ன்னு வச்சுக்கோங்க. அட்டாமிக் நம்பர் 10. அட்டாமிக் நம்பர் 10 எங்க இருக்குது? நியான். கரெக்டா? இங்க இருக்கு பாருங்க. ஏய், அட்டாமிக் நம்பர் 10 நியான். இங்க இருந்து கண்டு தெரியுது, எங்க கண்டு தெரியல உனக்கு? அட்டாமிக் நம்பர் எங்க இருக்குது? மேல 1 2 3ன்னு போட்டிருக்காங்க பாருங்க, மேல ஆப்ல, அதான் அட்டாமிக் நம்பர். 5 வந்து போரான் இருக்கு, 6 கார்பன் இருக்கு, 7 நைட்ரஜன், 8 ஆக்சிஜன், 9 ஃப்ளோரின் இருக்கு, 10 நியான் இருக்கிறது. ஃபியூஸ் போயிருச்சு எல்லாத்துக்கும். இந்த அருக்கு இதுதான் அட்டாமிக் நம்பர். முதலே காமிச்ச வரிசையா டேபிள்ல கிரியேட் பண்றது. இதுல 1 இருக்குது, இங்க 2 3 4 அட்டாமிக், தான் அட்டாமிக் நம்பர்னு சொல்லிட்டேன். இங்க 10 எங்க இருக்குது? நியானுக்கு இருக்கா? வேற டெலிரியம் எத்தனை இருக்கு அட்டாமிக் நம்பரு? அங்க இருந்து சொல்லுங்க, கண்ணு தெரியுதான் பார்ப்போம். புரியுது? அட்டாமிக் நம்பருக்கு 52. அவ்வளவுதான். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, டேபிள்ல இங்க அரேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க. இப்போ அட்டாமிக் நம்பர் 10 இருக்கு, நியானுக்கு இருக்கா? நான் இப்போ என்ன எழுதுறேன் அப்படின்னா, என்ன பண்றேன், இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன். சொல்லுங்க. 1s. எஸ்ல எத்தனை இருக்க முடியும்? எஸ் வீட்டில் 2 பேர் தான் தங்க முடியும், அப்படிதானே? அடுத்து 1s அடுத்து யாரு வரா? 2s 2. அடுத்து இந்த ஆர்டர்ல தான் எழுதணும் அப்படியே. அடுத்து 2p6. அடுத்து 3s2. எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து? அட்டாமிக் நம்பர் 10, இங்க 2 எலக்ட்ரான் விட்டுரும், இங்க 2 எலக்ட்ரான் முடிஞ்சிடும், மிச்சம் 6, 10 முடிஞ்சிருச்சு. அப்ப அட்டாமிக் நம்பர் 10 இருக்கு அப்படின்னா அந்த எலிமெண்ட் வந்து என்ன பிளாக் எலிமெண்ட் அப்படின்னா பி பிளாக் எலிமெண்ட் அப்படின்னா. பி பிளாக் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தோம் நம்ம. 13 to 18 பி பிளாக் எலிமெண்டா? எத்தனாவது குரூப்ல இருக்கு? 10வது நியான் வந்துட்டு 18th குரூப்ல இருக்கா? அது பி பிளாக் எலிமெண்ட். இப்போ ஒண்ணுமே இல்லை, அட்டாமிக் நம்பர் 11 எடுத்துக்குவோம். 11க்கு எழுதுனா எப்படி வரும்? 1s2 எழுதுவீங்க, 2s2 எழுதுவீங்க, 2p6. அடுத்து என்ன எழுதணும்? 3s. sல 2 இருக்க முடியும், ஆனா இங்க என்னதான் எழுதணும்? 3s1. அப்ப அட்டாமிக் நம்பர் 11 இருக்கிறது வந்து என்ன பிளாக் எலிமெண்ட்? எஸ் பிளாக். அட்டாமிக் 11 என்ன வருது? சோடியம் வருதா? குரூப் 1 and 2 என்ன பிளாக் எலிமெண்ட்ல வருது? எஸ் பிளாக். குரூப் இப்படி பார்க்கணும், அது வந்துட்டு குரூப் 1 and 2 வந்து என்னது? எஸ் பிளாக் எலிமெண்ட். புரியுதா புரியலையா? அட்டாமிக் நம்பர் வேற, குரூப் நம்பர் ரெண்டு என்ன பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அட்டாமிக் நம்பர் 11 தான், குரூப் நம்பர் என்னது? 1ஆம் நம்பர் குரூப். தெரியுதா? சோடியம்க்கு இருக்கு பாருங்க 11 அட்டாமிக் நம்பர். தெரியுதா தெரியல டேபிள்ல? ரைட். இப்ப அட்டாமிக் நம்பர் 13. அட்டாமிக் நம்பர் 13. அதே 1s2 2s2 2p6. அடுத்து என்னது? 3s2 அடுத்து என்ன? 3p1. அவ்வளவுதான். இது அட்டாமிக் நம்பர் 14 இருக்குன்னா என்ன வரணும்? 3p2. அவ்வளவுதான். அட்டாமிக் நம்பர் 14 யாருக்கு இருக்குது? சிலிக்கானுக்கு இருக்கு பாருங்க. இப்ப சிலிக்கா எத்தனாவது குரூப்ல வருது? பி பிளாக் எலிமெண்ட். 13 18 பி பிளாக்ல படிச்சோம் நம்ம வந்துட்டு. அவ்வளவுதான். புரியுதா எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு வந்துட்டு தெளிவா இருக்கீங்களா? எஸ்பிடிஎஃப்னா என்னது?
இந்த எஸ்பிஎஸ் நம்ம ஏன் குரூப் 1 and 2 எஸ் பிளாக் எலிமெண்ட் ஏன் சொல்றோம் அப்படின்னா எப்படி முடியும் எஸ்ல முடியும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. இதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன தெரியுமா, ஹீலியம் மட்டும்தான். ஹீலியம் அட்டாமிக் நம்பர் என்னது, அதே அங்கே பார்க்குறீங்க ரெண்டாவது எலிமெண்ட் தெரியாதா உங்களுக்கு, அட்டாமிக் நம்பர் 2 எப்படி எழுதணும் 1s2. ஆனா ஹீலியம் எத்தனாவது குரூப்ல இருக்குது, 18th குரூப்ல இருக்கு. என்ன பிளாக் எலிமெண்ட்ல வருது, அது 13 பி பிளாக் எலிமெண்ட்ல வருமா, அந்த ஒன்று மட்டும் எக்ஸப்ஷன்ல வரும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. 1s2லே முடிஞ்சிடும் ஹீலியம் வந்துட்டு. ஆனா 18th குரூப் எத்தனாவது பிளாக்ல வருது, பி பிளாக்ல வருது. அது ஒன்று மட்டும் எக்ஸப்ஷன்ல வரும், மற்ற எல்லாமே கரெக்டா வந்து. எப்படி சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு வந்துட்டு. எப்படா வெளியே போறது மறுபடியும், இது வேற மறையாதே. சரி ஓகே, புரியுதா புரியலையா, தெளிவா இருக்கீங்களா. குரூப் நம்பர் வேற. எப்பா ஆமா 14ங்கிறது அட்டாமிக் நம்பர். இப்படி பார்க்கணும் 14th எலிமெண்ட் எந்த குரூப்ல இருக்குன்னா மேல பார்க்கணும், அவ்வளவுதான். இப்ப அட்டாமிக் நம்பர் இதுக்கு 11 அப்படின்னா இது 11வது குரூப்னு மீனிங் இல்ல. அட்டாமிக் நம்பர் 11 குரூப் நம்பர் என்னது 1வது குரூப்ல இருக்குது. அது வந்து குரூப்ல கேட்கவே மாட்டாங்க, அட்டாமிக் நம்பர்ஸ் தான் கேட்பாங்க. இந்த குரூப்ல நீ மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு எவ்வளவு மனப்பாடம் பண்ண முடியும், எந்தெந்த குரூப் தான் நம்ம எத்தனை குரூப் தான் மனப்பாடம் பண்ண தவிர ஒவ்வொரு எலிமெண்ட் எந்தெந்த குரூப் நமக்கு தெரியாது. மிஞ்சி மிஞ்சி போனா அட்டாமிக் நம்பரே ஒரு 15 எலிமெண்ட்டுக்கு மனப்பாடம் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஞாபகத்துல இருக்காது நம்மளுக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அட்டாமிக் நம்பர் பார்த்தா 14 தான், குரூப் நம்பர் என்னது 14. கரெக்டா மேட்ச் ஆயிருச்சு இது வந்துட்டு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இது அட்டாமிக் நம்பர் என்னது 15, குரூப் நம்பர் 15. இப்ப அட்டாமிக் நம்பர் 51 இதுக்கு வந்துட்டு, குரூப் நம்பர் என்னது 15, அவ்வளவுதான். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. இதுல என்ன ஒரு பாயிண்ட் எழுதுனீங்க பாத்தீங்களா, இந்த கீழே லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் காணா, இந்த இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கவனிங்க, இந்த லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் வந்து எந்த குரூப்ல இருக்குது, குரூப் 3ல இருக்கு. கவனிங்க கவனிங்க, இதான் லாந்தனைட்ஸ், இதான் லாந்தனைட்ஸ், இதான் ஆக்டினைட்ஸ். இந்த ரெண்டும் எந்த குரூப்ல வருது, குரூப் 3ல வருது. இதுக்குள்ள இது ஒளிஞ்சிருக்கு கரெக்டா. குரூப் 3யோட பேர் என்ன படிச்சோம் நம்ம, குரூப் 3யோட பேர் என்னது, டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு படிச்சோம் கரெக்டா. குரூப் 3 to 12 வரைக்கும் என்னது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தான். இப்போ இந்த குரூப் 3க்கு உள்ள தானே இது ரெண்டும் ஒளிஞ்சிருக்குது. குரூப் 3யோட பேரு டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸா, இது இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா, இதுக்கு பேர் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு தெரியுதா, குரூப் 3யோட பேர் என்னது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இது குரூப் 3க்கு உள்ளதா ஒளிஞ்சு இருக்குது, அதனால அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னாங்க. உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் 3யோட பேர் என்னது இடைநிலை தனிமங்கள்னு படிக்கிறோமா, இது குரூப் 3க்கு உள்ள ஒளிஞ்சிருக்கு, அப்ப என்னது உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது என்னது ரேர் எர்த் மெட்டல்ஸ். அப்படின்னா மீனிங் என்னது, பூமியில வந்து ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடிய தனிமம் எலிமெண்ட்ஸ்லாம் அங்கேதான் இருக்கும். அதுல நியோடிமியம் எழுதியாச்சா இங்கிலீஷ்ல, தமிழ் படம் அடுத்தது தமிழ்ல எந்த இருக்கு பாரு. தப்பா இருக்கு தமிழ்ல வந்துட்டு. லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ் 3வது தொகுதியில் உள்ளன, அதனால வந்து இது என்ன வருது, உள் இடைநிலை தனிமங்கள்னு போட்டுக்க, உள் இடைநிலை தனிமங்கள்னு போட்டுக்க. போட்டியா, அடுத்து போலாமா. நம்ம நார்மல் டேபிள் மாதிரி இருந்தா நமக்கு நம்பர் எல்லாம் கரெக்டா வரும். இப்ப இப்படி இருக்கு அப்படின்னா வரிசையா தான் வரும், 1 2 3 4ன்னு வரிசையா வரும். ஆனா நம்ம டேபிள் எப்படி இருக்குது, இப்படி கொடுத்து வச்சிருக்காங்க, அதான் பிரச்சனை. இங்க 1 இருக்கும், இங்க என்ன இருக்கும் 2 இருக்கும், அடுத்து இங்க 3 4 இருக்கும், இங்க என்ன இருக்கும் 8 வரைக்கும் வரும். அதனால நமக்கு என்ன வருது, நம்ம கன்ஃபியூஷன் வருது. டேபிள் இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா நமக்கு எலிமெண்ட்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும், நம்ம டேபிள் எப்படி இருக்குது வேற மாதிரி இருக்குது. அதனாலதான் இந்த இருக்கா, இதேதான். ஓகேவா, இதே டேபிள் தான், அதுவும் கலர் மட்டும் தான் வேறையா இருக்கு, அவ்வளவுதான். அடுத்து நம்ம முக்கியமா வந்து இந்த கார்பன் நைட்ரஜன் அந்த ரெண்டை மட்டும் பார்த்துக்கலாம் சரியா. அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுக்கங்க, கார்பன் போட்டுக்கங்க.
கார்பன். கார்பனுக்கு சிம்பிள் சி. கரெக்டா? அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் வந்து என்னது 12. அட்டாமிக் நம்பர் 6னா நம்ம என்ன பிளாக் எலிமெண்ட்? அது வந்துட்டு பி பிளாக் எலிமெண்ட். கரெக்டா? 1s2 2s2 2p2 அவ்வளவுதான். அட்டாமிக் நம்பர் 6 அப்படிதான் எழுத முடியும். வேற எப்படி எழுத முடியுமா? என்ன பிளாக் எலிமெண்ட்? பி தொகுதி தனிமம். அவ்வளவுதான். அப்படியே தமிழ்ல அப்படியே நீ எழுதலாம். அதே வந்துட்டு தமிழ்ல அப்படியே எழுது. அட்டாமிக் நம்பர் என்னது? அணு எண் வந்து என்னது 6. கார்பனோட சிம்பிள் சீனுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அணு எண் வந்து என்னது 6. நிறை எண் வந்து என்னது 12. என்ன தொகுதி தனிமம்ல வரக்கூடியது? கார்பன் வந்துட்டு பி பிளாக் எலிமெண்ட்ல வரக்கூடியது. அவ்வளவுதான். அடுத்து அல்லோட்ராஃபின்னு ஹெட்டிங் போட்டுங்கப்பா. அல்லோட்ராஃபி ஹெட்டிங் மட்டும் போட்டுங்க. தமிழ்ல புற வேற்றுமை வடிவம்னு சொல்லுவாங்க. கார்பனோட அல்லோட்ராஃபி மட்டும் படிச்சா போதும் நம்ம. சரியா? அல்லோட்ராஃபி அப்படின்னா புற வேற்றுமை வடிவம். அப்புறம் என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, நிலக்கரி இருக்கா? நிலக்கரிக்குள்ள என்ன இருக்கும்? நிலக்கரி இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன். அவ்வளவுதான். நிலக்கரிங்கிறது கார்பன். டைமண்ட் இருக்கா? டைமண்ட் என்னது? அதுவும் கார்பன் தான். ரெண்டு ஒண்ணா? ரெண்டு ஒரே விலைக்கா வாங்குறோம்? நிலக்கரியும் கார்பன் தான், டைமண்ட் என்னது? கார்பன் தான். அல்லோட்ராஃபி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கெமிக்கலி சிமிலர், பிசிக்கலி டிஃபரண்ட் அப்படி இருந்தா அதுக்கு பேர் அல்லோட்ராஃபி. மீனிங் புரியுதா? ரெண்டுமே கார்பன் தான். கெமிக்கலி அது வந்து என்னது? சிமிலர் தான். ஆனா வெளியே தெரியுது பிசிக்கலி இது எப்படி இருக்குன்னா டிஃபரெண்டா இருக்கு. பாத்தீங்களா? அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் அல்லோட்ராஃபி அப்படின்னு. சரியா? சரி பாருங்க. கரெக்டா? நிறைய ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எலிமெண்ட் தான். பிசிக்கலி டிஃபரெண்ட், கெமிக்கலி சிமிலர். அதை எழுதிக்கங்க. அதே மாதிரி கார்பன் பாத்தீங்கன்னா ரெண்டு அல்லோட்ராபிக் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டலைன் ஃபார்ம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அமார்பஸ் ஃபார்ம். படிக வடிவம் உள்ளவை, படிக வடிவம் அற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டலைன் ஃபார்முக்கு டைமண்ட், கிராஃபைட், ஃபுல்லர் கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் கார்பனுக்கு எக்ஸாம்பிள். அமார்பஸ் ஃபார்முக்கு என்னது? கோக்கு, கோல், சார்கோல் எல்லாமே என்னது? அமார்பஸ் ஃபார்ம் ஆஃப் கார்பனுக்கு எக்ஸாம்பிள். எழுதிக்கங்க எக்ஸாம்பிளோட. அல்லோட்ராஃபின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அல்லோட்ராஃபியை ரெண்டா பிரிக்கிறாங்க. கிறிஸ்டலைன் ஃபார்ம், அமார்பஸ் ஃபார்ம்னு சொல்றாங்க. தமிழ் எடுத்து காமிக்கிறேன். உள்ள கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வச்சு பிரிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான்ப்பா. உள்ள மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தா இதெல்லாம் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இது வந்து என்னது? அமார்பஸ் ஃபார்ம்ல இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. வெளியே பார்த்தா நமக்கு தெரியுதுல்ல கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல. அவ்வளவுதான். நிலக்கரி எல்லாமே என்ன கார்பன்? அமார்பஸ் ஃபார்ம் ஆஃப் கார்பன். அவ்வளவுதான். எழுதிட்டீங்களா? தமிழ்ல புறவேற்றுமை வடிவம் எழுதுனவங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருங்க. இதுல இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கு. எதுடா? ஆமா, புறவேற்றுமை வடிவம்னு ஹெட்டிங் போட்டிருக்க. புறவேற்றுமை வடிவம்னா என்னது? இயற்பியல் பண்புகளில் வேறுபடும் வேதியியல் பண்புகளில் ஒன்றுபட்டும் இருக்கும். அவ்வளவுதான். இதை எழுதிக்க. அடுத்து என்ன பண்ணிக்க? இந்த டப்பா போட்டுக்க. அவ்வளவுதான். அட்டாமிக் நம்பர் 6ங்கிறது மேலாப்புல வந்துடும்ல. போரான் 15th குரூப், போரான் 16th குரூப். அட்டாமிக் நம்பர் 6 தான் கார்பன். ஆனா கார்பன் எத்தனாவது ஃபேமிலியில வருது? தெரியுதா டிஃபரன்ஸ்? அட்டாமிக் நம்பர் 6 ஆனா 14th குரூப்ல வருது. நமக்கு இந்த குரூப் நம்பரையும் அட்டாமிக் நம்பரையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். குரூப் நம்பர் வேற, அட்டாமிக் நம்பர் வேற. புரியுதா? அட்டாமிக் நம்பர் 6ன்னா குரூப் நம்பர் 6 கிடையாது. அதை பார்த்துக்கங்க. இந்த டேபிளை வச்சு என்ன பண்ணுங்க? படிங்க. அப்பதான் நமக்கு என்ன ஆகும்னா மைண்ட்ல நல்லா பதியும். படிக்கும்போது டேபிள்ல பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி.